என் அக்காவால நீ தப்பிச்ச, இல்லைன்னா உன்னையும் காஞ்சனாவையும் உள்ள வச்சு உரின்னு உரிச்சிருப்பேன். ஒரு நிமிஷம் என் கூட வாக்கா. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. என்ன விஷயம்? மாமாவோட கேஸை நான் எப்படி ஃபைல் பண்ணணும்? கத்தி குத்துன்னு ஃபைல் பண்ணாம தவறி விழுந்து கம்பியில குத்திக்கிட்டாருன்னு ஃபைல் பண்ண. பண்ற வேற வழி? டாக்டர் நல்லா இருக்காரு, சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரியா 12 நாள் கழிச்சு ஒரு ஃபுல் செக்கப்புக்கு வாங்க. சரியா? சரிங்க டாக்டர். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அத்தைங்க மாமா இங்கதான் இருந்தா, எங்கேயாவது போயிருப்பாமா? எதுக்கு சொல்லாம கொள்ளாம போகணும்? என் மரணம் மட்டும்தான் என் பாவத்துக்கு சரியான தண்டனையா இருக்கும். மாமா இருங்க, நான் இதோ வந்துடுறேன். கௌரி, ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ. காஞ்சனா, வழக்கம் போல சொதப்பி ஏமாந்து நிக்காம இந்த தடவை கௌரிய போட்டு தள்ளிடு. இல்லைன்னா நான் தூக்கல தொங்க வேண்டியதா இருக்கும், பார்த்துக்க. என்ன மேடம் இது? இவ்வளவு அற்புதமா பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க. இதை நான் மிஸ் பண்ண வேணாம். கௌரி உங்களை பார்க்க உணர்ச்சி வசப்பட்டவளா வரமாட்டா, உயிரில்லாத பொணமா வருவா. போதுமா? நானே போலீஸ வரவழைக்கிறேன். இவ காஞ்சனா 2 பேரும் நல்ல மிடுக்கா ஜெயிலுக்கு போட்டோம். வேண்டாம் மாமா. என்ன வேணாம்? இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வேண்டாம். அவ்வளோ ஏன் உங்க மகனுக்கு கூட தெரிய வேண்டாம். நீ நல்ல ஒரு மனுஷ ஜென்மமா இருந்தா இதுக்கு மேலேயாவது உண்மையா, இல்லைன்னா உயிரோட இருக்காது. இது நியாயமாமா? என்ன ஏமா கொல்ல பார்த்த? என்ன ஏமா கொல்ல பார்த்த? என்ன ஏமா கொல்ல பார்த்த? என்ன ஏமா கொல்ல பார்த்த? இங்கே இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் கௌரி. இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சாங்கியம்.
நீங்க விட்டுருங்கப்பா, நான் போய்க்கிறேன். வருத்தமா இருக்குல்ல? உன் மகன் உன்னை ஏறெடுத்து பார்க்காம உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறது உனக்கு வருத்தமா இருக்குல்ல? நானும் கௌரி எந்த உண்மையும் சொல்லல. அவனா ஏதோ கணக்கு போட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறான். எல்லாருக்கும் எதிரியா மாறுறது ரொம்ப சுலபம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீ அடிப்படையிலே நல்லவளா இருக்கணும். என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க? வாழ்ந்து முடிச்சவளுக்கு எப்படி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னத்த மாமா இந்த மாதிரிலாம் பேசுறாரேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல கௌரி, என் சித்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறானேன்னு நான் வருத்தப்படுறேன். அத்தை அழாதீங்க, வாங்க. ஒரே ஒரு நிமிஷம். குடிக்கிறதுக்கு தண்ணி ஏதாவது வேணுமா? வேணாம்ப்பா. அத்தைக்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? நல்லா இருக்கீங்களாம்மான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. பாவம், நீங்க பேசாம வந்ததை நினைச்சு அவங்க முகம் எவ்வளவு வாடி போயிடுச்சு தெரியுமா? அந்த முகத்தை நல்லா உத்து பாரு, மொத்தமும் நடிப்பா இருக்கும். என்னோ செயல் எல்லாமே நடிப்பா இருக்கும் போது இதுவும் நடிப்பா தானே இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்து, அவங்க உங்க மேல பாசமா தான் இருக்காங்க. பாசமா இருக்கிறவங்க தான் என் கழுத்துல பாசக்கயிறை இறக்க பார்த்தாங்களா? சொல்லு கௌரி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப வந்ததுக்காக வெக்கமே இல்லாம ஆரத்தியை கரைச்சிட்டு வந்து நிக்கிறாங்களே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு காரணமே இவங்க தானே. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? உமா மகேஸ்வரி எடுத்து கொடுத்த கத்தி தான் என் வயிற்றுல குத்துச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா காஞ்சனாவை தூண்டி விட்டாங்க, காஞ்சனா பரமுவை தூண்டி விட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு கொலைகார தாய என்னால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வற்புறுத்தினதுனால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா இனி அந்த அம்மா என் முன்னாடி வரக்கூடாது, என் முகத்திலேயே முழிக்க கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க யாரோ நான் யாரோ, எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அது மீறி அவங்க என்கிட்ட பேச வந்தா நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாது. அவங்கள விட ரொம்ப கேவலமா நடந்துப்பேன். நான் அவங்க எதிரில இருந்து பேசாம மதிக்காம அவங்கள தண்டிக்க போறேன். அந்த தாச கத்திய வச்சு மிரட்டினப்பனால மாப்பிள்ளையோட குணமே மாறின மாதிரி இல்ல? ஆமா சித்தப்பா, மாமா கேரக்டர் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கு. பாத்துமா, உன் கையில இருக்கிற ஒரே ஒரு பிடிமானம் மாப்பிள்ளை மட்டும்தான். அவரும் அந்த பக்கம் போயிட போறாரு. கொன்னுடுவே சித்தப்பா. தங்கதுரை என்னை விட்டு போனா இல்ல, போவணும்னு நினைச்சாலே போதும், நான் கொன்னுடுவேன்.